ஹாய் கைஸ், இட்ஸ் சண்டே மார்னிங். ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு இல்லையா? நான் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம். என்னென்ன காய், பூ, வாழலை எது தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டுருக்கேன். நான் உழவர் சந்தையில் போய் எல்லாமே வாங்கிட்டு வருவேன். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நம்மளுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரியும் இருக்கும். சரி, ஜென்ஸ் அமிச்சா அவங்களுக்கு தோன்றதை வாங்கிட்டு வந்துடுவாங்க. தேவையில்லாத எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நம்மளே போனால் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். என்ன பார்க்குறோமோ தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவோம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி எப்படி தமிழ் புத்தாண்டு கொண்டாட போகிறேன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். நெல்லிக்காய் பாட்டி நான் இவங்கக்கிட்ட தான் எப்போவுமே நெல்லிக்காய் வாங்குவேன். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நான் போனாலும் எப்போவுமே ரெகுலராக 1/2 கிலோ வாங்கிப்பேன். எனக்கு 4 days வரும். அதை வச்சு ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்போம். வாழலை, பூ எல்லாம் வாங்கின்னு வந்துட்டேன். இன்றைக்கி மெயினாக நாங்கள் மாங்காய் சாம்பார் தான் வைப்போம். நான் வரும்போதே தன்விகா எழுந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ராகி மால்ட்டு காசி வச்சுட்டு இருந்தேன். அதை தான் குடிச்சிட்ருக்காங்க இப்போது. இன்றைக்கி தமிழ் புத்தாண்டுக்காக புளிப்பு, துவர்ப்பு எல்லாம் சேர்ந்து சாம்பார் இருக்கணுன்றதுக்காக நான் மாங்காய் சாம்பார் வைப்போம். அதில் வேப்பம்பூவை வறுத்து போடுவோம். நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ரசம் வச்சுட்டேன். அவரைக்காய் பொரியல். தன்விகாவுக்கு பாட்டு கிளாஸ் இருக்குது. ஸோ அவளை போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு மீதி வேலையை கண்டினியூ பண்ணணும். இன்றைக்கி வடை, பாயாசம் எல்லாம் செஞ்சு வச்சு படைப்போம். நான் சொன்னேன்ல, மாங்காய் சாம்பாரில் வேப்பம்பூ போட்டு தாளித்து சாம்பார் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் சரி சொல்லிவிட்டு தாளிக்கலாம் அப்படின்னு போட்டு கடுகு, சீரகம் போட்டுட்டு வேப்பம்பூ நல்லா காஞ்ச பூவாக இருக்குல்ல, அதை போட்டு தாளித்து போடுவோம். வேப்பம்பூவில் துவையல் அரைக்கலாம், குழம்பு வைக்கலாம். எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நான் அதை வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் நீங்கள் வேப்பம்பூவில் என்னென்ன செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு. இப்போ வடைக்கு ஊற வச்சுருந்தேன் உளுத்தம்பருப்பு தான். சரி, நான் மிக்சியில் தான் எப்போவுமே அரைப்பேங்க. எனக்கு அதில் அரைச்சாலே சாஃப்டாக தான் வரும். மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா ஸ்பூன் போட்டு கிளறி வச்சிட்டாலே சாஃப்டாக இருக்கும். நான் வடை தட்டிகிட்ருக்கேன். உளுத்த வடை தான், பிளெயின் வடை தாங்க நாங்கள் சாமிக்கு படைப்போம். வடை பாயாசம் செஞ்சு வச்சாலே உளுத்த வடைனா வெறும் உளுந்த மாவு மட்டும் அரைச்சி செய்கிறோம்ல உப்பு போட்டு, அதை மட்டும்தான் தட்டி சாமிக்கு இலையில வச்சு படைப்போம். அப்புறம் தனியாக சாப்பிட்றதுக்குன்னு வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணியும் தட்டிப்போம். தனியாக தட்டி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிப்போம். எனக்கு கல்யாணம் ஆன புதுசுலலாம் வடையே தட்ட தெரியாது கைஸ். நான் அம்மா வீட்டில் அவ்வளோவா செஞ்சதில்லை எதுவும். எல்லாமே அம்மாவே பார்த்துப்பாங்க. மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாமியாரையும் சிஸ்டரையும் பார்த்து தான் நிறைய சமையல் விஷயமே நான் கற்றுக்கிட்டேன். அவங்கக்கிட்டேருந்து தான் அவங்கள பார்த்து தான் செய்ய கற்றுக்கிட்டேன். இப்போது இந்த மாதிரி வடை தட்டிட்டு சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் கைஸ். நல்லா பல்ஸ் மோடில் 2 வாட்டி அரைச்சிடுங்க 10 செகண்ட்க்கு. அப்புறம் நல்லா மையை அரைச்சிட்டு உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது உள்ளே இருக்க ஏர்லாம் போயிடுச்சுன்னா வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாயாசமும் ரெடி. நான் சர்க்கரை பாயாசம், சேமியா ஜவ்வரிசி போட்டு செய்வோம்ல, அந்த பாயாசம் தான் செஞ்சுருக்கோம். இது எங்கள் எல்லாரோட ஃபேவரெட். வடைனாலே இந்த பாயாசம் தான் மெயினாக செய்வோம். பாயாச வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ பூஜை பண்ணிவிட்டு படைக்க போகிறேன். பூஜை ரூம்லாம் இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கோம். மாங்கொத்து வைப்போம் பூஜை ரூம்லேயோ வாசல்லையோ வச்சுட்டு இலை போட்டு வடை, பாயாசம், சாதம், சாம்பார், பொரியல் எல்லாம் வச்சு தான் நாங்கள் படைப்போம். நீங்கள் தமிழ் வருட பிறப்புக்கு எந்த மாதிரி படைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ மசால் வடை இல்லை கடலைப்பருப்பு வடை, இது எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, அதுவும் கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஊற வச்சுருந்தேன். இதை நாங்கள் படைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா சாப்பிட்றதுக்கு தான் இந்த வடை. சரி, இதுவும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், சரி அதனால் செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன். இதில் புதினா போட்டு தட்டி பாருங்கள் கைஸ், அவ்வளோ வாசனையாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கே. புதினா போட்டால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கூட புதினாவும் போட்டு வடை தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய தமிழ் புத்தாண்டு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தன்விகாவுக்கு ஒரே ஹாப்பி. மார்னிங் கோயில் போயிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாவாடை சட்டை போட்டுக்கிட்டாங்க இன்றைக்கி. அதனால் ஒரே டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்களுக்கு பாவாடை சட்டை போட்டால் அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக அதை கழட்டவே மாட்டாங்க. எப்படி இருக்குது இந்த வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மகிழ்ச்சி. பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.